பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ரொம்ப நாளாக நான் ஆண்டவரோட சமூகத்தில் காத்துட்ருக்கேன். குழந்தைக்காகவா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்காகவா இருக்கட்டும், இல்லை சுகத்துக்காகவா இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவரோட கரங்களையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்குற இந்த வார்த்தை தான் ஜீவ விருட்சம் போல் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அந்த முழு அதிகாரமும் நமக்கு சொல்லுது. அதில் 2வது வசனம், நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜீவ விருட்சங்கிறது மாதந்தோறும் கனியை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கிறதாயும் அதோட இலைகள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாயும் இருக்குது. அந்த ஜீவ விருட்சத்தின் நன்மைகளை நீங்கள் புசிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறாரு. ஸோ நம்ம காத்திருக்கலாமே, ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம காத்திருக்கலாம். ஆமென்.